Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. டெல்லி சென்று காங்கிரஸ் தலைவர்களை பார்க்கும் கனிமொழி சங்கியா என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் அதற்கு திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி பதிலளித்துள்ளார். இதனை வினை எதிர்வினை பகுதியில் பார்க்கலாம். காங்கிரசுக்கும் திமுகவும் கூட்டணி பிரச்சனை. அது குறித்து டெல்லிக்கு திருமதி கனிமொழி அவர்கள் அங்கே சென்று காங்கிரஸ் கட்சி தலைவரை பார்த்துட்டு பேசிட்டு வந்தார். அப்படின்னா திரு ஸ்டாலினுடைய சகோதரி திருமதி கனிமொழி அவர்கள் சங்கியா? முதலமைச்சரை பார்த்து உங்க சகோதரிய காங்கிரஸோட கூட்டணி பேசுறதுக்கு டெல்லிக்கு அனுப்புறீங்களே, அவங்க சங்கியான? டெல்லிக்கு போனா சங்கி இல்லங்க, டெல்லிக்கு போய் காங்கிரஸோட கூட்டணி பேசினா சங்கி இல்லங்க. பிஜேபியோட ஆர்எஸ்எஸ் கருத்துக்களை முன்வைத்து பேசும்பொழுதுதான் நீங்கள் சங்கி என்று அழைக்கப்படுவீர்கள். அதனால இப்ப வருத்தப்பட்ட பிரயோஜனம் இல்ல. பீகாரில் தமிழ்நாடு குறித்து அவதூறாக பேசிய பிரதமர் மோடிக்கு இங்கு வந்து அதே பேச்சை பேச துணிச்சல் உள்ளதா என முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் சவால் விடுத்துள்ளார். பீகார் மாநிலத்தில் தேர்தல் நடந்தப்போ பிரதமர் மோடி என்ன பேசினார்? தமிழ்நாட்டில் பீகார் மக்களை தொடர்ந்து துன்பப்படுத்துறாங்க என்று ஒரு பொய்யை பேசினார். அவர் வகிக்கக்கூடிய உயர்ந்த பதவிக்கு தகுதியான பேச்சாயுது. இப்போ தமிழ்நாட்டுக்கு நீங்க வாக்கு கேட்க வர போறீங்க. பீகார்ல பேசுற அந்த வார்த்தைய தமிழ்நாட்டில் தைரியம் இருந்தால் பிரதமர் மோடி அவர்கள் சொல்வாரா? பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்க வேண்டிய கருவூலச்சாவிய தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தமிழர்களை திருடர்களாக சித்தரித்து பேசினார். தமிழ்நாட்டில் பல்வேறு இனம், மொழி, மாநிலங்களை சார்ந்த மக்கள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நிம்மதியாக இருக்கிறாங்க. இப்படி வந்தாரை வாழ வைக்கக்கூடிய நம்மை பார்த்து அபாண்டமா பழி போட்டவர் தான் பிரதமர் மோடி அவர்கள். ஒரு கல்வி அமைச்சர் இருக்கிறார், யாரு? மிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்கள். அவர் இதைவிட மோசமாக பேசினார். நாடாளுமன்றத்திலேயே பேசினார். தமிழர்கள் நாகரிகமற்றவர்கள் பேசினார். நாம எதிர்த்து குரல் கொடுத்த பிறகுதான் பணிந்து மன்னிப்பு கேட்டார். கர்நாடகத்தை சார்ந்த ஒன்றிய அமைச்சர் சோபா அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்து கர்நாடகாவில் வெடிகுண்டு வைக்கிறாங்கன்னு பேசி பிரச்சனை ஆன பிறகு மன்னிப்பு கேட்டாரா இல்லையா? இதெல்லாம் தான் பாஜகவினுடைய உண்மையான குணம். தமிழ் மீது வெறுப்பு ஊறி போயிருக்கக்கூடிய குணம் அவர்களுக்கு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.